கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்கிறார் புனித பவுல். முதல் வாசகத்தில் ஒரு பெரிய பட்டியலை தருகிறார். மனிதர்கள், சூழ்நிலைகள், வாழ்வில் ஏற்படும் போராட்டங்கள், எந்த சக்தியும் பிரிக்க முடியாது என்கிறார். இது ஆழமான பிணைப்பு, பற்றுறுதியுள்ள பிணைப்பு. இது இயேசுவின் வழியிலே நாம் நடக்கவும் மிக உதவியாக இருக்கும். இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தில் எருசலேமை பார்த்து புலம்புகிறார், எருசலேம் மக்களை பார்த்து புலம்புகிறார். இந்த புலம்பல் வேதனை அல்ல, இயேசுவின் திரு இருதய அன்பு. கோழி தன் இறக்கைகளின் கீழ் குஞ்சுகளை அணைத்து பாதுகாப்பது போல, கோழி தன் குஞ்சுகளுக்கு இரையை காண்பித்து ஊட்டி கொடுப்பது போல, கடவுளுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எருசலேமுக்கு இருந்தது, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை சாவு கையளித்தார்கள், இயேசுவின் சாவிலே மகிழ்ந்தார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இயேசுவினுடைய இந்த உவமையிலே வருவதை போல கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் பராமரிப்பிலே வாழ கற்றுக்கொள்வோம். அந்த பராமரிப்பு நமக்கு இந்த உலகிலே நல்வாழ்வை தரும், முடிவில்லா நிலை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க இயலாது. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.